இல்லைங்க, ராகுல் காந்தி லீடர்ஷிப்ல எந்த டெஃபிஷியன்சியும் இல்லை. அவர் மிக முதிர்ச்சி அடைந்த ஒரு மிக மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்திருக்கிறார். அது இந்த பாரத் ஜோடோ வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். மகாத்மா காந்தி எப்படி தேர்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணி இந்தியாவின் முழுமையை கண்டாரோ, அதுபோல இந்த பாரத் ஜோடோ யாத்திரா நடத்தும் பொழுதுதான் ராகுல் காந்தி இந்தியாவின் முழு பரிமாணத்தையும் பார்த்தார். அந்நேரம் தான் அவர் சொன்னார், இன்று நடக்கின்ற இந்த யுத்தம் 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்னு ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்றாருன்னா, அவருக்கு இந்தியாவை முழுமையா புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி அர்த்தம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த அவருடைய பதவி பறிக்கப்பட்டது, எம்பி பதவி பறிக்கப்பட்டது. ஒரு ஆக்ட், அந்த ஆக்ட் கீழே மேக்சிமம் பனிஷ்மெண்ட் 2 வருஷம் கொடுக்கலாம் அந்த ஆக்ட்ல. இந்த மாதிரி சமுதாயத்தில் செய்யற சில இனங்களை வந்து பழிச்சு பேசிட்டாங்கன்னு முதல்ல அந்த பழிச்சு பேசுறாங்கன்னு சொன்னதே வந்து அயோக்கியத்தனமான ஒரு பொய். மோதிங்கிறது ஒரு கம்யூனிட்டியே கிடையாது. வாட் எவர் இட் இஸ், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த போது 138 வருஷமா அந்த ஆக்ட் இருக்கு. அந்த 138 வருஷத்துல யாருக்குமே 2 வருஷம் மேக்சிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்தது இல்ல. ராகுல் காந்தி கொடுத்தாங்க. ஏன் மேக்சிமம் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க? 2 வருஷம் தண்டனைன்னு சொன்னா தான் எம்பி பதவி பறிபோகும். 1 வருஷம் 9 மாசம்னு சொன்னா கூட எம்பி பதவி பறிபோகாது. அப்ப எய்மே வந்து அவரை எம்பி பதவியில இருந்து கீழே இறக்குறது. அதுக்கு அடுத்து வந்து மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ல சொன்ன அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து செஷன்ஸ்லயும் உறுதிப்படுத்தப்பட்டது. இதுலயும் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது உயர் நீதிமன்றத்திலேயே. உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க, இங்க வந்து விசாரணை சரிவர நடக்கவில்லை, மறுபடியும் நடத்துங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த கேஸை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி எம்பி பதவி பறிபோச்சுன்னு சொல்லி கதறல. அவர் சொன்னாரு, இந்த நாட்டின் நீதிமன்றங்களின் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், இந்த நாட்டின் சட்டங்களின் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அப்படிதான் போனார். இது அவரை ஒரு மாபெரும் தலைவராக காட்டுது, சந்தேகமே இல்லாம. இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றது வந்து இவர்களுக்கு அச்சமுறுத்துகிறது என்பது உண்மை. ராகுல் காந்திக்கு உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, அவருடைய கட்சியிலேயே வந்து சாஃப்ட் ஹிந்துத்துவா பீப்புள் இருக்காங்க. கமல்நாத் மாதிரிப்பட்ட ஆட்கள் வந்து இருக்காங்க. இது அவருடைய பிரச்சனை. காங்கிரஸ் வந்து 2024லயே தீர்மானமா ஒரு இதுக்கு வந்திருக்கணும். கமல்நாத் மார்களுக்கு கட்சியை விட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி யாருக்காக பாடுபடுகிறாரோ, ஏழை எளியோருக்காக, எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு சொல்றாரு, அந்த ஓட் பேங்க் காங்கிரஸுக்கு வரணும்னா அவங்க நீங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து இளையவர்களை தலைவர்களாக இவர்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். இங்க வந்து நமக்கு வந்து செந்தில் இருக்காருல்ல, இது கர்நாடக காடர் ஐஏஎஸ் ஆபீசர் வந்து இங்க வந்திருக்காரு, சசிகாந்த் செந்தில். அந்த மாதிரிப்பட்ட இளைஞர்களை ஊக்குவித்திருக்க வேண்டும். இப்பயும் லேட் ஆகல, அதை இவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். அப்படி செஞ்சால் காங்கிரசுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். ராகுல் எதை விரும்புகிறாரோ, இது மக்களின் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரே, அப்படிப்பட்ட மக்களை கொண்டதாக காங்கிரஸ் கட்சி உருவாகும். அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன்.